சென்னை சில்க்ஸின் மெகா சம்மர் சே இவர் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஏதோ ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காரு. சார் என்ன சார் அங்க பாத்துட்டு இருக்கீங்க? அவரு ஏன் சார் அவர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி இருக்காரா? தெரிஞ்ச ஒரு மாதிரி தான் இருக்கு, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சார் உங்களுக்கு அவரை நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல சார். ஏன் அப்படி சொல்றீங்க? அவர் கூட நின்னு பேசுறாங்களே அவங்க எல்லாரும் ஒன்னா நம்பர் ரவுடிங்க. கொலை பண்றதுதான் அவங்க வேலையே. காடு 6 மாசம் வீடு 6 மாசங்கிற மாதிரி பாதி நாள் ஜெயில இருப்பாங்க, பாதி நாள் வெளியே இருப்பாங்க. கையில பணத்தை கொடுத்தா இறக்கமே இல்லாம யாரையும் கழுத்தறுத்து போட்டு போயிருவாங்க சார். அவ்வளவு மோசமானவங்க சார் அவங்க. அவங்க கிட்ட போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேசிட்டு இருப்பாங்களா சார்? இல்ல பேச மாட்டாங்க. அதான் சார் சொன்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்கன்னு. யாரையாச்சும் கொலை பண்ணணும்னு நினைக்கிறவங்க தான் அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா பண்ணுன கொலைக்கு கூலி கொடுக்கறவங்க பேசிட்டு இருப்பாங்க. நீங்க வாங்க சார், நம்ம போவோம். அவங்களெல்லாம் பாக்குறதே பாவம் சார். இந்த கதிரேசையன் கொலை பண்ற ரவுடிங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. முன்னாடிதான் அவங்களோட பழக்கம், இப்பெல்லாம் அப்படி யாரும் பழக்கம் இல்லைன்னு சொல்லுவாரு. அப்புறம் ஏன் அவங்களுக்கு பணம் எல்லாம் கொடுக்கறாரு? என்னவா இருக்கும்? வாங்க சார் போலாம். அண்ணே இந்தாங்க காஃபி. காஃபிலாம் இருக்குமா, நீ வேற சும்மா. முதல்ல நீ கொஞ்சம் உட்காரு. இந்த நாகு பாபு விஷயத்தை கொஞ்சம் பேசிடுவோம். இதுல பேசுறதுக்கு என்னென்ன இருக்கு? அவர் தனியா நல்லா இருக்காரு, நான் தனியா நிம்மதியா இருக்கேன். இப்படியே இருந்துட வேண்டியதுதான். இந்த பாருமா, புருஷன் முன்னாடி இப்படி தனித்தனியா இருக்கிறது நல்லதா? உங்களுக்கு குழந்தை இருக்குமா, அத பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இந்த பாரு, அப்பா அம்மா பிரிஞ்சிருந்தா குழந்தை மனசு என்ன பாடுபடும்? நீங்க பிரிஞ்சு வாழலையா அண்ணே? நீங்களும் உங்க சம்சாரமும் சேர்ந்தா இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சேர்ந்து வாழ்ற வாழ்க்கையா இல்ல நிம்மதியான வாழ்க்கையா அண்ணா? நிம்மதியா இருக்க வாழ்க்கையே போதும்னு தோணுது. மா, எல்லா விஷயத்தையும் அப்படி சொல்ல முடியாது. என் வாழ்க்கையை நீ சொல்ற, நான் படுற கஷ்டத்துல இருந்தா உனக்கு புத்தி சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் என் கூட இருக்கிற வரைக்கும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ராத்திரி தனியா ரூம்ல போய் தூங்கும் போது மனசுல ஒரு வெறுமை வரும் பாரு, அதை தாங்க முடியாது. நான் படுறதுனால சொல்றேன், அதெல்லாம் சத்தியமா உன்னால தாங்கிக்கவே முடியாது. அந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான் உனக்கு சொல்லிட்டு இருக்கேன். குடும்பம் மாதிரி ஒரு சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுமா. அண்ணே, அத அண்ணி மட்டும் யோசிச்சா போதாது இல்லன்னு அண்ணனை யோசிக்கணும்ல. இந்த விஷயத்துல அண்ணன் பண்றதுதான் தப்பு. ஏன் அண்ணி மட்டும் இல்ல, எல்லா பொண்ணுங்களும் தான் வேலைக்கு போகணும். அவங்களுக்கு ஆம்பளைங்க உறுதுணையா இருக்கணும். வேலைக்கு போற பொம்பளைக்கு திமிரு வருதுன்னு ஒருத்தர் நினைச்சா அது என் அண்ணனா இருந்தாலும் தப்புதான். அதான் அண்ணன் திருந்தி வரட்டும்னு விட்டுட்டேன். அண்ணியோட அருமை புரிஞ்சு நிச்சயம் ஒரு நாள் அண்ணனே வந்து அண்ணிய கூட்டிட்டு போவாரு. கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் தான் நான் அமைதியா இருக்கேன். ஓகே மல்லி, நீ ஒரு முடிவெடுத்தா அது சரியாதான் இருக்கும். ஏங்க, காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? மாப்பிள, மாப்பிள, மாமா என்ன நீ இங்கே இல்ல போல இருக்க? மல்லி காஃபி வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கா, நீ பதிலே சொல்லல. வேற ஏதோ யோசனைல இருக்க? என்ன மல்லி? என்னங்க, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. அப்படி என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? அந்த கதிரேசன் இருக்காருல்ல? ஆமா, அவருக்கு என்ன? அவரை பார்க்க கூடாத ஒரு இடத்துல பார்த்தேன். அதான் அத பத்தி யோசனையாவே இருக்கேன். பார்க்க கூடாத இடத்துல பார்த்தேன்னா அப்படி எங்க பார்த்த மாப்பிள? ராயபுரத்துல ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குல்ல, அங்க நம்ம பில்டிங் மேல பாக்குற மணிங்கிற ஒரு கொத்தனார் இருக்காரு. சமீபத்துல அவர் கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டுருச்சு.
அவரை பாக்குறதுக்காக போயிருந்தேன். அங்கதான் அவரை பார்த்தேன். அங்க அவரை பார்த்ததுல என்னங்க பிரச்சனை? நான் போன இடம் ரொம்ப ஒஸ்டான ஏரியா மல்லி. அவர் அங்க 3 ரவுடிங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அந்த ரவுடிங்க எல்லாம் ரொம்ப மோசமான ரவுடிங்களாம். கூலிக்கு கொலை பண்றதா அவங்களோட வேலையா. அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு. பத்தாததுக்கு பணம் எல்லாம் கொடுத்தாரு. எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அவர் மேல சந்தேகம் தாங்க. இந்த மனோகர் அண்ணன் தான் அவர் தப்பானவர் தான், ஆனா இந்த விஷயத்துல தப்பு எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த விஷயத்துல தப்பு பண்ணாதவரு ஏன் ரவுடிங்களுக்கு பணம் கொடுக்கணும்? நான் அவர் தப்பு பண்ணலன்னு சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா அதை நான் இடையிலே மாத்திக்கிட்டேன். அன்னைக்கு கூட போலீஸ் கிட்ட பேரெழுதி கொடுத்ததுக்கு ரொம்ப கோவப்பட்டாரு. அப்பவே அவர்கிட்ட ஏதோ தப்பு இருக்குன்னு நான் சொன்னேனா இல்லையா? நானும் அவரை ரொம்ப தப்பான்லாம் நினைக்கல. பொண்ணு மாதிரி இருக்கிற ஒருத்திய யாராச்சும் கொலை பண்ணுவாங்களான்னு தான் நினைச்சேன். ஆனா அவர் அங்க பேசிக்கிட்டு இருந்த விதத்தை பார்த்தா அவர் சுடர் கொலையில சம்பந்தப்பட்டிருப்பாருன்னு எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. பேசாம அவர் மேலதான் எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அந்த தீபிகா இன்ஸ்பெக்டர் தான் நம்ம சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. என்னங்க, இந்த விஷயத்துல தீபிகா மேடத்தை நம்பவே வேண்டாம். இந்த விஷயத்த ஆரம்ப கட்டத்திலேயே அவங்க கிட்ட சொன்னா மொழியிலேயே கிள்ளிடுவாங்க. நாம இன்னும் கொஞ்சம் விஷயத்த கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் விஷயத்த கண்டுபிடிப்போம்னா என்ன பண்ணலாம்? இதுல நீங்க சம்மந்தப்பட வேண்டாம். நானும் மனோகர் அண்ணனும் போறோம். சூப்பர் ஐடியா மல்லி. இல்ல இது பாசிபிளா? ஏங்க, நானும் மனோகர் அண்ணனும் இதை விட பெரிய விஷயம்லாம் பண்ணிருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. என்னென்ன? ஆமா ஆமா, ஓசூர்ல நம்ம பண்ண வேலையெல்லாம் சாதாரண வேலையா என்ன? எப்படியோ ஏதாவது பண்ணி சீக்கிரமா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வர பாருங்க. சரிங்க அண்ணி. வா 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 வா. யார் வந்திருக்கிறது? என் செல்லம், என் குட்டி இளவரசி. வா வா வா. இப்பதான் தாத்தா பார்க்கணும்னு தோணுச்சாடா? நல்ல வேலை நிஷா இல்ல. இன்னைக்கு நினைச்ச பிளான சக்சஸ் பண்ணிடலாம். இந்த கதிரேசனோட நெட்வொர்க்க கம்ப்ளீட்டா கண்டுபிடிச்சிடணும். தாத்தாவை ஞாபகம் வந்துருச்சா செல்லம்? நீ அடிக்கடி இங்க வந்துட்டு போனா தானே இந்த தாத்தாவுக்கு மனசு நிம்மதியா இருக்கும். அவ அடிக்கடி தாத்தா கிட்ட போகணும்னு தான் சொல்லுவா. ஆனா கூட்டிட்டு வர எங்களுக்கு தான் டைம் கிடைக்கல. மத்த விஷயத்துக்கெல்லாம் நேரம் இருக்கும், ஆனா அந்த தாத்தாவை பாக்குறது மட்டும் உனக்கு நேரம் இருக்காது. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கேன் தாத்தா. நீங்க தான் நான் வந்து பார்க்கவே இல்ல. நீங்க தான் நம்ம வந்துட்டீங்க. நான் உன்னை மறப்பேனா செல்லம்? நீ என் பேத்தி மட்டுமா? நீ என்னோட மக இல்லையா? உன்னை மறப்பேனடா? தாத்தா மீச குத்துது தாத்தா. தாத்தா வேணா மீசை எடுத்துறவா? ஐயோ வேணாம் வேணாம். அப்புறம் உங்களை பார்த்தா அடையாளமே தெரியாது. மீச தான் உங்களுக்கு அழகா இருக்கு. என்னமா பேசுற? எப்படி எல்லாம் பேசுற? ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்க? உங்களை பார்க்க தான் வந்தோம் தாத்தா. அவ இங்க இருந்தப்போ அவ நோட்டை ஏதோ விட்டுட்டு வந்துட்டாளாம். அதுதான் எடுத்துட்டு போலான்னு வந்தோம். இல்ல, எல்லா நோட்டையும் நான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு தானே வந்தேன். ஒரு மேக்ஸ் கிளாஸ் ஒர்க் நோட்டு, அப்புறம் வேற ஏதோ ஒரு நோட்டு காணோம். ஸ்கூல்ல சப்மிட் பண்ணணுமா? அப்படியா? நான் அப்படி எதுவும் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே. நிஷா இல்லையா? அவ வெளியில போயிருக்கா. ஓஹோ, என்ன இன்னும் மனோகர் அண்ணன் கிட்ட இருந்து காலே வரல. அப்பாடா, கால் வந்துருச்சு. ஹலோ ஹலோ மிஸ்டர் கதிரேசன், எப்படி இருக்கீங்க? யார் நீ? இப்ப அதுவா முக்கியம்? ஒரு முக்கியமான டீல் பேசலாம்னு கூப்பிட்டா யாரு மோரன்னு கேட்டுட்டு இருக்கீங்க? சம்பந்தம் இல்லாம கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல கதிரேசன். யார்டா நீ பேசுற? டேய், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? நான் யார் தெரியுமாடா? எல்லாம் நல்லா தெரியும் கதிரேசன். நம்ம சுடர ஆள வச்சு போட்டு தள்ளின கதிரேசன் தானே? தாத்தா ஒரு போன் வச்சுட்டு வந்துடும்டா. இரு. டேய்
யாரா நீ? எங்க இருந்து பேசுற? யார்கிட்ட என்னடா பேசுற? என்ன கதிரேசன், எல்லாத்தையும் உங்களுக்கு 2 தடவை சொல்லணுமா? நீங்க சுடர ஆளை வச்சு கொலை பண்ணீங்களா இல்லையா? டேய், அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத. நான் ஆளையே காலி பண்ணிடுவேன். ஆளை வச்சு காலி பண்றதுல நீங்க தான் மாஸ்டர் ஆச்சே, அதனாலதான் கேட்டேன். நீங்க சுடர காலி பண்ணீங்களா இல்லையான்னு. டேய், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்றேன்ல. மிஸ்டர் கதிரேசன், நீங்க ஆளை வச்சு சுடர காலி பண்ண விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அத பத்தின ஒவ்வொரு டீடைலும் இன்ச் பை இன்ச்சா எனக்கு தெரியும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு ஒரு டீலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லன்னா நான் இந்த டீடைல அப்படியே எடுத்துட்டு போய் போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கும். பார், இந்த போலீஸ் கில்லிஸ் என்ன பயமுறுத்தலாம் நினைக்காத. நான் தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா போலீஸையும் பார்த்தவன். நான் பணங்காட்டு நரி. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஆனா அப்படி தெரியலையே, உங்க குரல்ல ஒரு நடுக்கம் தெரியுது. டேய், போன வைடா, பெரிய நடுக்கத்தை கட்டவன். இன்னொரு தடவை எனக்கு போன் பண்ண உன்னை தேடி வந்து முடிச்சிடுவேன், ஜாக்கிரதை. யாரா இருக்கும்? நேரடியா நீ ஆளை வச்சு கொலை பண்ணேன்னு சொல்றானே, அந்த வாசு கூட இருந்தவன் யாராவது இந்த வேலையை பண்றானோ? நான் சொல்லுங்கண்ணா. ஏய், கேட்டா போன் எடுக்க எவ்வளவு நேரம்? உன் கூட இருந்து அந்த சுடரை போட்டு தள்ளவன் யாராச்சும் வெளில போயிருக்கானடா? இல்லண்ணா, எல்லாரும் என் பசங்க தானா. அவங்க எப்போதும் என் கூட தான் இருப்பாங்க. பாஸ், இப்பவும் உன் கூட தான் இருக்காங்களா? ஏன் முன்னாடி தானே நின்றுகிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னா? ஏய், நம்ம சுடரை காலி பண்ண விஷயம் வெளியில யாருக்கா தெரியுமாடா? நான் வெளியே தெரிஞ்சிருந்தா யாரும் போலீஸ் உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று இருக்காதா? ஈ காக்காக்கு கூட தெரியாதுண்ணா. என்னாச்சு, என்ன விஷயம்னா? இல்ல, ஒருத்தன் எனக்கு போன் பண்ணி நீ ஆளை வச்சு கொலை பண்ண விஷயம் எனக்கு தெரியும்னு டீல் பேசலாம்னு கேக்குறான்டா. நான் அவன் சும்மா போட்டு வாங்குறான்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. சரிடா, அது என்ன நான் பாத்துக்கிறேன். நீங்க எல்லாருமே கவனமா இருங்க. சரிண்ணா, நீ தைரியமா இருண்ணா. இங்க இருந்து எந்த விஷயமும் போகாது. சரி. யாரோ ஒரு வெட்டி பைய என்கிட்ட இருந்து போட்டு வாங்கலாம்னு பாக்குறான். இன்னொரு தடவை எனக்கு போன் பண்ணி அவன் கூப்பிடட்டும், அவனை போட்டு தள்ளுறான். தாத்தா, நான் விட்டுட்டு போனேன்ல, அந்த நோட் புக்கை வாங்க, தேடி பார்க்கலாம். நானே கூட தேடி பார்க்கறேன். வாங்க தாத்தா, வாங்க. என்ன வேண்பா, நோட்டு கிடைச்சிருச்சா? இல்ல மல்லிமா, கிடைக்கவே இல்ல. நீ வேற எங்கேயாவது தொலைச்சிட்டு தாத்தா வீட்டுல இருக்குன்னு சொல்லியிருக்க. சரி மல்லிமா, என் ஃப்ரெண்டு சுஷீலா இருக்கா, அவட்ட கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அங்க போய் பார்க்கலாமா? சரி, போலாம். நான் வரேன் தாத்தா, பாய். சரி, போயிட்டு வாமா. அடிக்கடி வாச்சலாம். அடிக்கடி இந்த தாத்தா வந்து பார்த்துட்டு போகணும். சரிங்க தாத்தா. சரிடா, பார்த்து போயிட்டு வா. எவனா இருக்கும்? என்கிட்டே போனை போட்டு வாங்க பாக்குறான். எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரியே பேசுறானே, யாரா இருக்கும்? மல்லியா கொக்கா?
மல்லி போனா ஒரு காரியம் நடக்காம இருக்குமா என்ன? செம்மையா நம்பரை பிடிச்சு அனுப்பிட்டா. இப்ப என்ன வேலை பண்றேன் பாரு. என்ன புது நம்பரா இருக்கு? மச்சான், இந்த நம்பருக்கு எனக்கு காலே வராதுடா. கதிரேச அண்ணன் மட்டும் தான் கால் பண்ணுவாரு. அவர் பேசுறதுக்கு மட்டும் தான் நம்பர் வாங்கி கொடுத்தாரு. இப்போ வேற நம்பர்ல இருந்து கால் வருது. டேய், ஆதரவற்றோர் இல்லத்துல இருந்து உதவி வேணும்னு யாராவது கால் பண்ணுவாங்கடா. இல்லைனா தாம்பரத்துக்கு பக்கத்துல ஏதாவது இடம் இருக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்கடா. இப்போ இதை எடுக்கவா வேணாமாடா? எடு மச்சான், ஏன் இவ்வளவு சீனை போடுற? ஹலோ ஹலோ, யாரு? வாசுவா பேசுறத? ஆமா, வாசு தான் பேசுறேன். நீங்க யாரு? வாசு, நீ வாசுனா நான் சோமு. கதிரேசன் அண்ணன் தான் உன் நம்பர் கொடுத்தாரு. முக்கியமான அசைன்மெண்ட்லாம் நீ தான் கச்சிதமா பண்ணி கொடுப்பியாமே. அவர் சொன்னாரு, எனக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, பண்ணி தரியா? என்ன அசைன்மெண்ட்? யார் நீங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. என்னப்பா நீ கதிரேசன் பேரை சொல்ற, ஒன்னும் புரியவே இல்லைன்னு சொல்ற. எனக்கு இப்ப நீங்க பண்ண அசைன்மெண்ட் வரைக்கும் எல்லாமே தெரியும். எனக்கு நீ அசைன்மெண்ட் பண்ணி தரியா இல்ல நான் வேற ஆளை பார்க்கவா? ஏதோ அண்ணன் உன்னை பத்தி நல்ல விதமா சொன்னாரேன்னு தான் உங்ககிட்ட கேக்குறேன். பணம் அண்ணன் கொடுக்கறத விட டபுள் மடங்கு தரேன். பணம் கொடுப்பீங்களா? டேய் பேசுடா. இல்ல, கொஞ்ச நாள் நாங்க இங்க இல்ல, வெளியூர் போறோம், அதனால யோசிக்கிறேன். அட, வேலையே வெளியூர்ல தான் இருக்கு. அந்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டு அப்படியே பணத்தை வாங்கிக்கோங்க. வழக்கமா ஒரு அசைன்மெண்ட்டுக்கு சரி, நீ எவ்வளவு பணம் வாங்குவ சொல்லு. எவ்வளவு பணமா? ஒரு 10 லட்சம் கேளுடா. 10 லட்சம். அது வந்து 10 லட்ச ரூபா வாங்குவோம். அட, 10 லட்சம் தானே, நான் உனக்கு 20 லட்சம் ரூபா தரேன். என்ன சொல்ற சொல்லு. என்னப்பா, ஓகேவா? சொல்லுங்க. இப்ப நாங்க எங்க வரணும், எப்ப பண்ணணும், அசைன்மெண்ட் என்னன்னு சொல்லுங்க. அத போன்ல எல்லாம் சொல்ல முடியாது, நேர்ல பார்த்தா தான் சொல்ல முடியும். நான் இப்ப சொல்ற இடத்துக்கு உன்னால வர முடியுமா? வரோமே. நம்ம தேவிகுப்பம் ரோட்ல நுழைஞ்சோன்னே ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்கும், அந்த இடத்துக்கு வந்துருங்க, நாங்க வந்துருவேன். சரிங்க சார். ஓகே மச்சான், செம்ம மேட்ரு ஒண்ணு மாட்டிக்கிச்சு. கதிரேச அண்ணன் மூலியமா வந்திருக்காரு. 2 மடங்கு தரேன்னு சொல்றாரு. பழம் நழுவி பால்ல விழுது, எடுத்து சாப்பிட்டு போயிட்டே இருப்போம்டா. வாடா மச்சான், இப்போ என்ன பண்ண போறோம்? நம்மள தேவி குப்பத்துக்கு வர சொல்லிருக்காரு. அங்க போய் அசைன்மெண்ட் என்னன்னு கேட்டு வாங்கிட்டு அப்படியே அட்வான்ஸே வாங்கிக்கலாம். சரி, அசைன்மெண்ட் முடிச்சிட்டு அப்படியே டார்ஜிலிங் போயிட்டு வரலாம். வா மச்சான், போலாம். ஆமாமே. வாங்க. செம்மையா மாட்டிக்கிட்டானுங்க. அப்படியே கொத்த பிடிச்சு தூக்கிட வேண்டியதுதான். ஹலோ ஹலோ, இன்ஸ்பெக்டர் தீபிகா மேடம் இருக்காங்களா? நீங்க யாரு? நான் யாருங்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல போனை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுங்க. ஹலோ, நான் என்ன இங்க டெலிபோன் ஆபரேட்டரா? இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐ. என் பவர் என்னன்னு தெரியுமா? அசால்ட்டா போனை கொடுன்னு சொல்ற. யாரா நீ? சார், ஏன் சார் டென்ஷன் ஆவறீங்க? நான் உங்க மேடத்துக்கு உதவி பண்றதுக்காக தான் கால் பண்ணிருக்கேன். உங்க மேடம் சுடர் மர்டர் கேஸ்ல தேடிட்டு இருக்கிற கொலகாரங்களை பத்தின தகவலை சொல்றதுக்காக தான் நான் கால் பண்ணது. ஏன் என் போனை கொடுக்க மாட்டீங்களா உங்ககிட்ட? அப்படி சொல்லு மேடம். சுடரோட மர்டர் கேஸ் சம்பந்தமா யாரோ ஒரு ஆளுங்க கிட்ட பேசணும்னு சொல்றான். ஹலோ, யாரு? என்ன விஷயம்? மேடம், நீங்க மட்டும் அப்படியே தேவிகுப்பம் ரோட்ல இருக்கிற எம்டி கிரவுண்டுக்கு போனீங்கன்னா அங்க சுடர கொலை பண்ண ரவுடிங்க மொத்தமா இருக்காங்க. நீங்க வாழைத்தார தூக்குற மாதிரி அப்படியே கொத்தா தூக்கிட்டு வந்துடலாம். ஹலோ, நீ யாரு? மேடம், பேரெல்லாம் சொல்ல முடியாது. போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது, வேணா விட்டுருங்க, நான் போன் வச்சிடுறேன். இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே. ஐயோ மேடம், என் குரலே ரொம்ப வித்தியாசமான குரலா தான் இருக்கும் மேடம். அதெல்லாம் நீங்க கேட்டிருக்கவே முடியாது. உங்களுக்கு குற்றவாளியை பிடிக்கணும்னா அங்க போங்க, இல்லன்னா விட்டுருங்க, நான் போனை வைக்கிறேன். இல்ல, இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். சொல்லுங்க மேடம். இப்ப நம்ம ஸ்டேஷனுக்கு ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. அந்த நம்பர் அனுப்புறேன். கால் பண்ணது யாரு, அவன் அட்ரஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகே, இத பார்த்து சொல்றேன். சுந்தர், எஸ் மேடம். நீங்க ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டுக்கோங்க.
இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, போயிட்டு வந்துடலாம். ஓகே மேடம். ம். கான்ஸ்டபிள் சார், நீங்க மட்டும் வாங்க. எஸ் சார். மச்சான், ஏதோ அசைன்மெண்ட்னு பொத்தாம்பதுவா சொன்னாரு. என்ன அசைன்மெண்ட்னு கேட்கவே இல்லையே. மச்சான், நமக்கு என்ன பாலம் போடுற கான்ட்ராக்டா கொடுக்க போறாங்க? யாரையாச்சும் ஆளை தாண்ட போட்டு தள்ள சொல்லுவாங்க. அதை தவிர வேற நமக்கு என்னடா வேலை தர போறாங்க? ஏற்கனவே 2 மடங்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட கேட்டு பாப்போம்டா. கொஞ்சம் பசப்பாட்டி மாதிரி தான் மச்சான் தெரியுது. கேப்போம். அதிகமா கேட்டு சிக்கல்ல மாட்டக்கூடாது. கவனமா கேட்கணும். டேய், நம்ம கதிரேசன் அண்ணா சொன்ன ஆளு தானே? சரியான ஆளா தான் இருப்பாருடா. The Chennai Silks in Mega Summer Sale. Chennai Silks in Summer Mega Sale. The Chennai Silks in Mega Summer Sale. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.